இயேசுவின் நாமத்தினாலே சினர்ஜி மிஷன் இந்தியாவினராக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சினர்ஜி மிஷன் ஊழியங்கள் இந்தியாவிலே வட மாநிலத்திலே அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஸ்பெஷலி மிஷனரிஸுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே அவங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒரு விஷயம் என்னோடு கூட ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான நல்ல தகப்பனே, விசேஷமாய் நாங்கள் வருகிறோம். இந்த சினர்ஜி மிஷன் இந்த ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரை நின்று கொள்ளுகிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்குவீராக. இந்தியாவில் இவர்கள் செய்கிற அநேக ஊழியங்களுக்காய் நன்றி. அநேக மிஷனரிஸ், அதே போல அநேக சபைகளுக்கு ஆண்டவரை அவருடைய கரங்களை ஆண்டவரை இவர் நீட்டி இருக்கிறார்கள், உதவிகளை செய்திருக்கிறார்கள், ஜெபங்களிலே தாங்கி இருக்கிறார்கள். செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, எல்லா பண தேவைகள் என் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவையான ஆள் பலத்தை கொடுங்கப்பா. ஒத்தாசைகளை கர்த்தர் நீர் அனுப்புவீராக. பரத்தில் இருந்து ஆண்டவரே நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியும். ஆண்டவரே, ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும், இதுல ஸ்டாஃப்ஸ், அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ, ஊழியங்களை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்பா நீராள வேண்டும், இந்த எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் ஆமோஸ் தீர்க்கதரிசி என்கிற ஆகமத்திலிருந்து நாம் நம்முடைய சிந்தையை தொடர்கிறோம். நல்ல வலுவான வார்த்தைகளை கொண்டு வெகு விமரிசையாக தங்களை சூழ இருந்த தேசத்துக்கான மிகப்பெரிய தாக்கத்தை ஆமோஸ் என்கிற இந்த தீர்க்கதரிசி தருவதாக வேதம் கூறுகிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுகிறார். அப்படி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று இந்த முழு அதிகாரமும் இந்த முழு புத்தகமும் சொல்லுகின்ற அந்த போதனையை சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால்,
4வது அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனை சந்திக்கப்படி ஆயத்தப்படுத்து. கர்த்தரிடத்தில் திரும்ப வந்து அவரை சேவிப்பதற்காக இஸ்ரவேலை ஆயத்தம் செய்த மிக முக்கியமான பொறுப்பை ஆமோஸ் தீர்க்கதரிசி செய்கிறார். பிற பக்கத்து தேசங்களுக்கு, தேவர்களுக்கு, ராஜ்யங்களுக்கு வலுவான கண்டிப்பை தந்தார். அதை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அதிக மகிழ்ச்சி கொண்டார்கள். அந்த மகிழ்ச்சியை அவர்கள் கொண்டாடும் முன்பாகவே தம்முடைய இனங்களுக்கு நேராக அதை திருப்பினார். ஆண்டவர் அவருடைய நீதிமானின் மேலே, அவருடைய திட்டத்தின் மேலே, மீந்திருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் மேலே அவரை தேடுவதற்காக அழைக்கிறார் என்கிற தாக்கத்தை தருகிறார். மீந்திருக்கிறவர்கள், என்னை தேடுகிறவர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். கடவுள் அவருடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில தேடுவதற்காய், நாடுவதற்காய், அப்போது மட்டுமே பிழைப்பீர்கள் என்கிற ஒரு எல்லைக்காய் நடத்துகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி இதை பயன்படுத்தும் போது நீதி நியாயங்களை அதிகம் பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டின் இந்த சின்ன தீர்க்கதரிசிகள் வெறுமனே ஆண்டவர் அன்பு கொண்டவர், பட்சம் கொண்டவர், பாசம் கொண்டவர் என்பதை சொல்லும் போதே நியாயத்தின் மீதும் நீதியின் பேரும் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க. எனக்கு காண்பித்ததாவது, அதோ தூக்கு நூல் பிரமாணத்தினாலே கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார், அவர் கையில் தூக்கு நூல் இருக்கிறது. யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் எல்லைகளுக்கு, தம்முடைய ஜனத்திற்கு. தம்முடைய ஜனத்தை அவர் நியாயம் தீர்ப்பதற்காக நம் வீட்டில் கொத்தனார் கட்டி கொண்டு இருக்கும்போது ஒரு தூக்கு நூல் வைத்து அது நேராக இருக்கிறதா சரிந்திருக்கிறதா என்று கண்டுபிடித்து அதை சரி செய்கிறார் இல்லையா? அதே போல கர்த்தரை நாம் தேடும்போது அவரில் நான் பிழைப்பதற்காக நீதியை, நியாயத்தை அடிப்படையாக வைத்து இயக்குவதற்காக அழைக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க? இல்லை, நான் கர்த்தரை தேடுறோம், பெத்தேலுக்கு போவோம், கில்காலுக்கு போவோம், பெயர் சபாவுக்கு போவோம் என்றெல்லாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, அதெல்லாம் பாரம்பரியங்கள், நீங்க பழக்கப்பட்டு போனவைகள். கர்த்தரை தேடினீங்களா? கில்காலுக்கு போகும்போது கர்த்தரை தேடினீங்களா? பெயர் சபாவுக்கு போகும்போது கர்த்தரை தேடினீங்களா? பெத்தேல் பாழான ஸ்தலமாக இருக்கும்போது கர்த்தரை அங்கு தேடினீங்கன்னா பிழைப்பீங்க. தேசம் தேவனை அறிவதற்காக அவருடைய சமூகத்தில் நித்தமும் அவரை தேடுவதற்காக இஸ்ரவேலை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விளப்புணுகிற கடவுளுடைய பிள்ளைகளை வெறுக்கிறார். அவரை தேடும்போது இந்த கிருபையில் அவர்களை மாற்றுகிறார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். மீதியானவர்களுக்கு இறங்குகிறார். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல, நன்மையை தேடுங்கள், அப்போது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். 5:14 இதை வாசிக்கிறோம். அப்படி நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணி அவரையும் தேடி கல்காலில், பேர் சபாவில், பெத்தேலில் கடவுளை தேடி வந்த இந்த இஸ்ரவேல் சந்ததியை பார்த்து அவர் மன்னிக்கிறவர், அவர் பூமியின் கடையாந்திரங்களை வரவழைத்து தம்முடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவர் என்று அவர்களோடு கூட தீமையை வெறுக்கிறவராகவும் நன்மையை விரும்புகிறவராகவும் ஒலிகமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்துகிறவராகவும், ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவதற்காக ஒரு தருணம் தாருங்கள். நீதியின் கனியை இனியும் நீங்கள் எட்டி ஆக மாற்றி
உண்டு கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று சொல்லிட்டு 7ஆவது அதிகாரத்தில் முதல் 6 வசனம் இன்றைக்கு திறப்பின் வாயிலிலே நிற்கிற ஜெப பங்காளர்களைப் போல தேசத்துக்கும் தேவனுக்கும், தேசத்து குடிமக்களுக்கும் தேவனுக்கும், தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையில நின்று கடவுளின் திட்டத்தை மனஸ்தாபத்துக்காக, கடவுளின் திட்டத்தை மன்னிப்புக்காக, கடவுளின் திட்டத்தை திரும்ப தந்து மாற்றுவதற்காக, கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறுத்துவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யாக்கோபு திரும்ப யாராவது எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனானே என்று மனம் அவருக்குள்ளாக நொந்து இருக்கிறது. கர்த்தர் அதற்காக மனசாப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று தங்களுடைய தீர்க்க தரிசனத்தில் அவர் திரும்ப அருள் தருகிறார், பலன் தருகிறார். சொல்லிட்டு 9ஆம் அதிகாரத்தில் மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த இஸ்ரவேல் சந்ததியின் மேலே ஆமோஸ் தீர்க்கதரிசி தருகிறார். மீதியானவர்கள் 9ஆம் அதிகாரம் நம்பிக்கையின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த பகுதி சொல்கிறார். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வம்சமாக கொள்ளும்படிக்கு அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்பிடித்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். என்ன அழகான வாக்குத்தத்தம்! இந்தியாவுக்கு, இந்தியாவின் மிஷனரி பணிக்கு கடவுள் எழுப்பி தந்த மகத்தான மக்கள் இயக்கங்கள், ஊழியர்கள், சபைகள், சபை அங்கங்கள், ஜெப குழுக்கள் என்று எத்தனையோ விதங்கள். அவைகளை ஆண்டவர் மீதியானவர்களைப் போல வைத்து மீண்டும் இழந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப அழைப்பதாக வாக்கு கொடுக்கிறார். எப்படி அழைப்பு கொடுக்கிறார்? எப்படி அது நிறைக்கும்? அதன் திறப்புகளை அடைக்கிறார். அதன் திறப்பு என்ன? உலகம், லௌகீகம், அக்கிரமம், ஊழியத்திலையா? ஆமா, அநியாயம், நீதி இல்லாதது, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு பூர்வ நாட்களில் இருந்தது போல மீதியானவர்களை, சகல ஜாதிகளை தமது வம்சமாக கொள்ளும்படிக்கு அவர் திறப்புகளை அடைக்கிறார். போதும், அந்த பிரீச்சிங்கெல்லாம் போதும், அந்த குழப்பங்கள் போதும், உடைவு போதும், சரி பண்ணுவோம். பழுதாய் போனதை சீர்படுத்துவதற்காக அழைக்கிறார். ஜப நேரத்தை, பரிசுத்தமான வாழ்க்கையை, நீதியை நேசிப்பதில், உண்மையாய் தம்முடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதில்லை, பூர்வ நாட்களில் நாம் வாழ்ந்தது போல, அழைத்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தியது போல நம்மை ஸ்தாபிப்பதற்காக அவர் வைராக்கியம் கொண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய அநாதி திட்டத்தில் இதை நிறைவேற்றுவதற்காக கடவுள் என்னை அழைக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எனக்கு தருவதற்காக. எதுக்கு தரப்போகிறாரு? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பினேன். என் ஜனம் இன்னும் சீர்பெறல, சிறைப்பட்டு போயிற்று. எப்படி சிறைப்பட்டு போகும்? பெருமைக்கு, உதாசனத்திற்கு, வெறுப்புக்கு, பிரிவினைக்கு, கடவுளின் திட்டம் அல்லாத காரியங்களுக்கு கை வைத்து அவைகளை தன்னுடைய இதயத்தில் குடி கொண்டு அதை செரிஸ் அதை அதில் லயித்து உள்ளூர் அவைகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசித்து பொறுப்பில்லாத இந்த உடைவு, சீர்படுத்துதல், இவைகளை பற்றி எந்த பழுது, இவைகளை பற்றி கவலையே படாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை ஆண்டவர் அவர்களுக்கு மன்னித்து அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். தேசத்தில் நாட்டுவதற்கு ஆண்டவர்
அவருடைய அருள் கிருபைகளை அவரே தந்தால் ஒழிய நம்பிக்கை பிறப்பதில்லை. வாழ்வுக்கு, தேசத்துக்கு, தேவனுடைய மக்களுக்கு நம்பிக்கை வருவதில்லை. நான் கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்கிற ஆழமான உள் உணர்வு அவர்களுக்குள்ளாக வருவதில்லை. இப்படி ஆண்டவர் அவர்களுக்கு அந்த கிருபையை தந்தா, உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இனி நீ பிடுங்கப்படுவதில்லை. அந்த கிருபை ஆண்டவர் தரட்டுமா நம்ம தேசத்திற்கு? நம்முடைய ஜபக்குழுவின் வாயிலாய், நம்ம குடும்பத்தின் வாயிலாய், நம்முடைய இயக்கங்களின் வாயிலாய், ஊழியங்களின் வாயிலாய் கடவுள் அவருடைய திரு திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவார். கட்டுவதற்காக அழைத்தார், பிடுங்குவதற்காக அல்ல. சீர்படுத்துவதற்காக அழைத்தார். சீர் ஆக இருந்து கொண்டிருந்தத அலைக்கழிப்பதற்காக அல்ல. திறப்புகளை அடைப்பதற்காக அழைத்தார். பழுதானவைகளை சீர்படுத்துவதற்காக அழைத்தார். அதை சாபிப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அந்த வைராக்கியம் கொண்டு ஆமோஸ் அழைக்கிற அந்த அழைப்புக்கு செவி கொடுப்போமா? இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. அவிடத்தில் திரும்பும்போது பிற ஜனங்களுக்கு, பிற தேசங்களுக்கு, கண்டிப்பாக பிற தேவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி, பட் அதே செய்தியை எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எப்படி இருக்கும்? அதை ஆமோஸ் இஸ்ரவேல் எண்ணத்திற்கு செய்தார், தம் மக்களுக்கே செய்தார். அதை அவங்களால சகிக்கவே முடியல. அப்போதுதான் அதே வேகம் கொண்டு இஸ்ரவேல் சந்ததியை, கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிழ்க்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டிலே பற்றி அதை பட்சித்தது போல உங்களுக்கு நேரும் என்கிற எச்சரிப்பை தருகிறார். நீதி, நியாயம் இவைகளை பாரம்பரியம் என்றும் பழக்கம் என்றும், இதுதான் நாங்கள் செய்கிற விதம் என்றும் அலட்சியமாக இருந்தோம் என்றால், தூக்குநூல் நீதி செய்கிற ஆண்டவர் அதற்காக காத்திருந்து நமக்கு நீதி செய்வார். தேடுவதின் தேவனுடைய திட்டத்தை சமூகத்தில் ஆண்டவரை தேடுவதன் மூலமாக தேசம் என்றும் தேவை என்றும், அதற்கு இடையில் நின்று ஆண்டவரோடு கூட மன்றாடி நிற்கவும், மன்னிப்பை பெறவும், மன்னிப்பை அருளவும், திரும்ப எழும்பி அதை கட்டுவதற்கு நம்மளை ஆண்டவர் கிருபை கொள்ளவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான எதிரிகள் ஊழியத்திற்கு ஒரு பட்டியலை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதில் முதலாவது பட்டியல் சன்மார்க்கம், பெயரளவு கிறிஸ்தவம். நான் கிறிஸ்தவர், என் பெற்றோர் கிறிஸ்தவங்க, நாங்கள் 6 தலைமுறையாக 7 தலைமுறையாக இந்த ஊழியத்தை நேசிக்கிறோம், இந்த சபையை நேசிக்கிறோம், இந்த பாஸ்டரை நேசிக்கிறோம் நாங்கள் என்று அவர்கள் மார்த்தட்டி கொள்ளுகின்ற ஒரு சன்மார்க்கம், பெயரளவு கிறிஸ்தவம். இன்றைக்கு இருக்கிற சவால்களுக்கு, தேசத்துக்கு ஆண்டவர் நம்மை தேடும்போது, அவரை நோக்கி பார்த்து நாம் பிழைப்பு பெற வேண்டுமென்றால், அவரை சந்திக்கப்படும்படி ஆயத்தமாக, என்னில் நான் நொறுங்கியவனாய், பிட்கப்பட்டவனாய், உடைந்த இதயத்தோடு ஆண்டவரின் சன்னிதானத்தில் வருவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார், என்னை அழைக்கிறார், நமது ஊழியங்கள் அழைக்கிறார். அந்த மகத்தான கிருபையில் ஆண்டவர் நம்மை இன்றைக்கு காப்பாராக, நடத்துவாராக. ஆமென். தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேச
தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும், தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என்